வாயுள்ள புள்ள எங்கே போனாலும் பொழைச்சிக்கும். இது வெறும் பழமொழி மட்டும் இல்லை, சில பேரோட அனுபவ உண்மையும் கூட. அது ஒரு அறுவடை காலம். ஓங்கி செழித்து வளர்ந்த நெல் குருதுகளை அறுத்து அதனை தரையில் அடித்து பின் அந்த நெற்களை காற்றில் தூற்றுவார்கள். நல்ல நெற்மணிகளையும் பதர்களையும் இந்த முறையில்தான் பிரித்து எடுப்பார்கள். அதுபோல் அந்த ஊரில் உள்ள பண்ணையாரின் வயலில் கிடைத்த நெற்கதிர்களை பெண்கள் இரு பக்கமும் தூற்றிக்கொண்டிருக்க, ஆண்கள் ஒரு பக்கம் அடித்து கொண்டிருக்க, அந்த பண்ணையாரும் சேர்ந்து ஒரு முற்றத்தில் நெல் கதிர்களை போட்டு தூற்றி தானும் அவர்களுடன் சேர்ந்து வேலை பார்த்து கொண்டிருந்தார். ஊரே வளைத்து தன்னுடைய வயலாக இருந்தாலும், பெரிய பண்ணையார் என்று அறியப்பட்டாலும், அவருடைய நண்பர்கள் அவரை வழுக்கை தலை என்றுதான் அழைப்பார்கள். வழுக்கை மண்டை என்று பெரியவர் முதல் சிறியவர் வரை அந்த பண்ணையாரை கேலி செய்யாதவர்களே அந்த ஊரில் கிடையாது. இப்படி இருக்க அந்த பக்கமாக வந்த புலவன் ஒருவன் பண்ணையார் தூற்றுவதை கண்டு, ஐயா, நீங்கள் நெல் தூற்றும் போது உங்கள் தலையின் முன்னால் உள்ள அந்த 4 முடிகள் அசைந்து ஆடுவது பார்ப்பதற்கு அந்த மயில் தோகை விரித்து ஆடுவது போல அழகாகவும், அந்த சிங்கத்தின் பிடரி முடி அசைவது போல கம்பீரமாகவும் உள்ளது என்று பாராட்டினான். முதல் முறையாக ஒரு புலவன் தன்னுடைய தலையில் மிச்சம் மீதி இருக்கும் 4 முடிகளை மட்டுமே வைத்து புகழ்வதைக் கண்டு மனம் குளிர்ந்த அந்த பண்ணையார் நெல் தூற்றுவதை விட்டுவிட்டு அந்த நெல்லை ஒரு பெரிய மூட்டையில் போட்டு அவனை பாராட்டி பரிசாக வழங்கினார். அந்த மூட்டையை மகிழ்ச்சியுடன் வாங்கியவன் அதை சுமக்க முடியாமல் சுமந்து சென்றான். தன்னுடைய வறுமையை நீக்குவதற்காக, தன் குடும்ப சுமையை குறைப்பதற்காக. அந்த புலவன் அந்த மூட்டையை சுமக்க முடியாமல் சுமந்து மூச்சு வாங்கி வருவதை கண்ட எதிரே குதிரையில் வந்தவன் அந்த மூட்டை அவனுக்கு கிடைத்த விவரத்தை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தான். மூச்சு வாங்க அந்த மூட்டையை சுமந்து வந்த புலவனும், அங்குள்ள வயலுக்கு எல்லாம் அதிபதியான வழுக்கை தலையன் எனக்கு பரிசாக வழங்கினான் என்று கூறினான். இதை கேட்ட அந்த குதிரையில் வந்தவனோ, தனக்கு தர்மம் வழங்கிய ஒருவனை இவ்வளவு இழிவாக கூறுகிறானே இந்த புலவன், இவனை இப்படியே விட்டுவிட்டால் இன்று இரவு தூங்க முடியாதே என்று எண்ணியவன் நேராக சென்றது என்னவோ அந்த பண்ணையாரிடம்தான். இந்த விஷயத்தை பற்ற வைக்காவிட்டால் தனக்கு தூக்கம் வராது என்று நினைத்தவன் பண்ணையாரிடம், அந்த புதல்வன் உம்மை வழுக்கை மண்டை என்று கேலி செய்தான், அவனுக்கு ஏன் நீங்கள் ஒரு மூட்டை நெல்லையும் கொடுத்தீர்கள் என்று தன்னுடைய வயிற்றெரிச்சலையும் கொட்டி வைத்தான். இதை கேட்ட அந்த பண்ணையாரும், அந்த புலவனா என்னை அப்படி கூறினான்? சரி, உன்னுடைய குதிரையை எனக்கு உடனே கொடு ஐயா, நான் சற்று நேரத்தில் அந்த நெல் மூட்டையை திருப்பி வாங்கி வருகிறேன் என்று சொன்ன அந்த பண்ணையார் வேகமாக அந்த குதிரையில் சவாரி செய்து போய் நின்றது என்னவோ அந்த புலவனின் முன்தான். இந்த பண்ணையார் வரும் வேகத்தை கண்ட அந்த புலவன் சற்று நிதானமாக யோசித்தவன் பண்ணையார் வந்து இறங்கியவுடன் வாய் சொல்லில் தான் வீர புலவன் என்று நிரூபிப்பதற்காக, ஐயா, தாங்கள் என்ன இவ்வளவு தூரம் வந்துள்ளீர்கள்? என்னிடம் சொல்லி அனுப்பினால் நானே உங்களிடம் ஓடோடி வந்திருப்பேனே. நீங்கள் இந்த குதிரையில் சவாரி செய்து வரும்பொழுது உங்கள் முடி உள்ள 4 முடிகள் அசைய வரும்பொழுது அந்த கடவுளையே நேரில் கண்டது போல அழகாக இருந்தீர்கள் என்று கூறினான். இதை கேட்ட அந்த பண்ணையாரும், ஐயா, இவ்வளவு தேனொழுக பேசுகிறீர்களே, உங்களை போய் அவன் அந்த குதிரையில் வந்தவனோ மோசமாக பேசிவிட்டான் ஐயா. உங்களை தவறாக எண்ணியதற்கு என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், ஒரு நிமிடம் காத்திருங்கள், நான் வருகிறேன் என்று சொன்னவர் அந்த குதிரையில் வேகமாக சென்று இன்னும் மற்றொரு நெல் மூட்டையையும் அதை சுமந்து அவன் வீட்டுக்கு செல்ல ஒரு ஆளையும் அனுப்பி வைத்தார். ஒருவருடைய பேச்சாற்றலை அவர் தக்க சமயத்தில் தேவையான இடத்தில் பயன்படுத்தினால் தகுந்த சன்மானம் கிடைக்கும் என்பதற்கு இந்த கதையே ஒரு சிறந்த உதாரணம். நன்றி, வணக்கம்.